சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. விவரங்களுடைய நீரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? எந்தெந்த பகுதியெல்லாம் மழை பெய்யுது? சென்னையுடைய பல்வேறு பகுதிகளில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு 21ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் லேசான மழை முதல் கனமழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்போது சென்னையுடைய பெரும்பாலான பகுதிகளில் லேசான மழை என்பது பெய்து வருகிறது. விவரங்களோடு நீரானுடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், சென்னையில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதன் பிறகு காலை 10 மணி முதல் சென்னை நகர் பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் லேசான சாரல் மழை விட்டு பெய்து வந்தது. இந்த நிலையில் கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக சென்னை நகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், சேப்பாக்கம், சாந்தோம், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்து வருகிறது. குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய 8 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து இந்த மழையானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி.